வணக்கம். விருந்தோம்பலும் மருந்தோம்பலும் என்பது குறித்து நாம் பேச போகிறோம். நம் சங்க இலக்கியங்களில் விருந்தோம்பல் பெரிதாக பேசப்பட்டிருக்கிறது. நெருநல் வந்த விருந்திற்கு மற்றுத்தன் இரும்புடை பழவாள் வைத்தனன் இன்று இக்கருங்கோட்டு சீரியாழ் பணயம் அப்படின்னு புறநானூரில் ஒரு பாடல் வந்திருக்கு. பணம் இல்லை, விருந்தினர்கள் வந்துட்டாங்க. நேற்று வந்த விருந்துக்கு தன்னுடைய வாளை வைத்து அவன் அரிசி வாங்கி கொண்டு வந்து சமைக்கிறான். இன்னைக்கு வந்துட்டாங்க விருந்து, அதனால் யாழை வைத்து அவர்களுக்கு விருந்தோம்புகிறான் அப்படின்னு. ஒருவர் எவ்வாறு விருந்தோம்புகிறார்கள் என்பதை வைத்துத்தான் அவருடைய குணாதிசயங்களை நாம் சொல்ல முடியும். சில பேர் வருந்தி வருந்தி அழைப்பார்கள், ஆனால் சென்றால் அவர்கள் சரியாக கவனிக்க மாட்டார்கள். ஒருவர் விருந்தோம்புகிற பண்பு என்பது மகத்தான ஒன்றாக இருக்கிறது. அவர்கள் நம்முடைய வீட்டுக்கு வருகிற போது எப்படி நடந்து கொள்கிறார்கள் என்பது வேறு விதமாகவும், அவர்கள் வீட்டுக்கு சென்றால் எப்படி நடத்துகிறார்கள் என்பது இன்னொரு விதமாகவும் இருப்பதை நாம் பார்க்கிறோம். விருந்தை பற்றி சொல்லும்போது விருந்தும் மருந்தும் 3 நாள் அப்படிங்கிற ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அதில் முதல் நாள் வாழை இலை, 2ஆம் நாள் தையல் இலை, 3ஆம் நாள் கையிலை அப்படின்னு கூட ஒரு பழமொழி தமிழ்நாட்டில் இருக்கு. சில நேரங்களில் விருந்து மட்டுமல்ல, மருந்து கூட தொடர்ந்து எடுத்துக்கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. இரத்த கொதிப்பு, நீரிழிவு போன்றவையெல்லாம் வந்தால் தொடர்ந்து மருந்து எடுத்துக்கொண்டே இருக்க வேண்டிய சூழல் ஏற்படுகிறது. விருந்தோம்பலை பற்றி கூறுகிற போது நாம் மருந்தோம்பலை பற்றியும் நினைத்து பார்க்க வேண்டும். சில பேர் பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் ஒரு செட்டப் மெடிசன் வச்சுருப்பாங்க. யாருக்காவது தலைவலினா உடனே ஒரு மாத்திரை கொடுப்பாங்க. யாராவது அடிபட்டுக்கிட்டால் உடனே ஒரு பிளாஸ்டர் கொடுப்பாங்க. யாராவது ஒருத்தர் எனக்கு சளி இருக்குது அப்படின்னு சொன்னால் ஒரு டேப்லெட்டை கொடுத்து நீங்கள் ஆவி பிடிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி எல்லா நேரங்களிலும் அவர்கள் மருந்தை வைத்துக்கொண்டு அடுத்தவர்களுக்கு ஏதேனும் உபாதை இருந்தால் அதை நீக்குவதற்கு அவர்கள் முயற்சி செய்வார்கள். இது மட்டும் இல்லை, இப்போ யாருக்காவது அடிபட்டால் உடனே ஓடி போய் அவங்கள பார்த்து அவங்க ரத்தத்தை தொடச்சி ஏதோ கட்டு போட்டு பக்கத்தில் கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுவாங்க. இதுவும் ஒரு விதமான விருந்தோம்பல் தான். இந்த மருந்தோம்பலும் ஒரு விருந்தோம்பல் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, யாராவது அடிபட்டிருக்காங்க நண்பர்கள், அவங்களுக்கு ரத்தம் கொடுக்கணுன்னா போய் தன்னுடைய ரத்த வகையும் அதுவும் ஒன்று போச்சுன்னா உடனே கொண்டு போய் ரத்தம் கொடுப்பவர்கள் இருக்கிறார்கள். இது எவ்வளோ ஒரு மகத்தான ஒரு விருந்தோம்பல்னு பாருங்கள். ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு பக்கத்திலே இருந்து அவங்களுக்கு தேவையானதெல்லாம் செய்கிறாங்களே, இதுவும் ஒரு விதமான விருந்தோம்பல் தான். பக்கத்தில் உட்காந்துட்டு கவலைப்படாதீங்க அப்படின்னு தன்னுடைய நேரத்தை கொடுத்து சரியாக போயிடும், ஒன்றும் பயப்படாதீங்க, இது மாதிரி நிறைய பேருக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி அவர்களை ஆற்றுப்படுத்துகிறார்களே, இதுவும் ஒரு விதமான விருந்தோம்பல். இப்படி சில பேர் பார்த்தீங்கன்னா அடுத்தவர்களுக்கு உதவுவது, அடுத்தவர்களுக்கு சென்று அவருடைய காயங்களை ஆற்றுவது, வலிகளை ஆற்றுவது, இவற்றை செய்து கொண்டிருப்பார்கள். இது ஒரு முக்கியமான ஒரு மருந்தோம்பல். இந்த மருந்தோம்பலும் ஒரு விருந்தோம்பல் தான். விருந்தோம்பல்லையே 3 விதத்தை நம்ம பார்க்கலாம். முதல் நாள் போனால் ரொம்ப நேர்த்தியான ஒரு உணவு இருக்கும், போக போக குறைஞ்சி அந்த வீட்டை விட்டு போகும்போது சாதாரண உணவு போட்டு அனுப்புகிறவங்க உண்டு. இன்னொரு பக்கம் என்னென்னா, முதல் நாள் எப்படி கவனித்தாங்களோ அதே மாதிரியே கடைசி நாள் வரைக்கும் கவனிப்பாங்க. இது இடைப்பட்டு விருந்தோம்பல். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, முதல் நாளை விட போக போக நிறைய பதார்த்தங்கள் செய்து அங்கேருந்து நம்ம வெளியே வரும்போது மகத்தான விருந்தை கொடுத்து அனுப்புவார்கள். இது உயர்ந்த வகையான விருந்தோம்பல். விருந்தோம்பல் மருந்தோம்பல் இதை பற்றி பார்க்கும்போது மருந்து குறித்து திருவள்ளுவர் ஒரு கருத்து சொல்கிறார். என்னன்னா, உற்றான் தீர்ப்பான் மருந்து உழைச்செல்வான் என அப்பார் நாற்கூற்றே மருந்து அப்படிங்கிறார். அவர் என்ன சொல்கிறார்னா, முதல்ல நோயாளி, 2வது அந்த நோய்க்கு மருத்துவம் செய்பவர், 3வது மருந்து, 4வது நோயாளியோடு இருந்து அவரை கவனிப்பவர். இந்த 4 பேரும் தான் உண்மையிலேயே அந்த மருந்தாக அமைவார்கள் அப்படின்னு சொல்கிறார். இந்த உற்றான் இவனுக்கு என்ன ரோல் இருக்குது அப்படின்னு பார்த்தா, ஒரு நோயாளி இருக்கிறார்னா அவர் கொடுக்குற மருந்தை சரியாக சாப்பிடணும், சரியான நேரத்தில் சாப்பிடணும், சரியான அளவு சாப்பிடணும். மருந்து சாப்பிட்டா மட்டும் போதாது, அவர் பத்தியம் இருக்கணும். அப்படின்னா அந்த பத்தியத்தை அவர் கடைப்பிடிக்கணும். இப்போ மஞ்சள் காமாலை வருது, டைஃபாய்டு வருதுன்னா எண்ணெய் பொருள்லாம் சாப்பிடக்கூடாதும்பாங்க. அப்போ தான் நமக்கு எண்ணெய் பொருள் மேலே ரொம்ப ஆசை வரும். இப்போ உதாரணத்துக்கு நீரழிவு நோய் இருக்குன்னா நீங்கள் சர்க்கரை சாப்பிடக்கூடாது, வெல்லம் சாப்பிடக்கூடாது, இனிப்பு எல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு ஐஸ்கிரீமை பார்த்தா அப்போ தான் நிறைய ஆசை வரும். அதனால் என்ன சொல்லுகிறார்களோ அந்த பத்தியத்தை அவர்கள் கடைப்பிடிக்க வேண்டும். சில நேரங்கள் என்னென்னா, நல்லாயிருச்சு அப்படின்னு நினச்சிட்டு சாப்பிட்டு அதனால் ரிலாப்ஸ் ஆகி செத்து போகிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அதனால் பத்தியத்தை கடைப்பிடிப்பது முக்கியம். அதே மாதிரி ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுத்து குறைஞ்சது 3 நாள் சாப்பிட்ணுன்னா ஒரு நாளில் நல்லாயிருச்சுன்னு நிறுத்திடுறவங்க இருக்காங்க. அந்த மாதிரி இருந்தாலும் அவர்கள் உடல் பாதிக்கப்படும். அதே மாதிரி
இந்த நோயாளிகள் பல பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, மாத்திரையை சாப்பிட்டா நம்மளுக்கு உடம்பு கெட்டு போயிடும்னா அதை அங்கேயே வெளியவே வீசி எறிஞ்சிட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி இருப்பவர்களும் பாதிக்கப்படுபவர்களாக இருப்பார்கள். இப்போ சிலதெல்லாம் இப்போ ஆக்சிடெண்ட்லாம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஃபிசியோதெரப்பி செய்யணும்பாங்க. அந்த ஃபிசியோதெரப்பியை கரெக்டாக செய்யணும். அப்படி செஞ்சால் தான் அவர்களுடைய எலும்பு முறிவு சரியாகி அவர்கள் சரியாக நடக்க முடியும். இதெல்லாம் உற்றாருடைய கடமை. இதை தான் திருவள்ளுவர் ஃபஸ்ட்டு சொல்கிறாரு. முதல்ல யாருக்கு பங்குனா நோயாளிக்கு. ரெண்டாவது மருத்துவர். மருத்துவர் என்ன பண்ணணும், அந்த நோயை கரெக்டாக டயக்னைஸ் பண்ணணும். அந்த டயக்னைஸ் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி மருந்தை கொடுக்கணும். இப்போல்லாம் எப்படின்னா, யூ ஹாவ் அ ரைட் டு சீக் செகண்ட் ஒப்பீனியன் அப்படிங்கிறாங்க. இரண்டாவது அபிப்பிராயத்தை பெறுவதற்கு உங்களுக்கு உரிமை உள்ளது. ஒருத்தர் சர்ஜரி பண்ணணும் அப்படின்னா வேற ஒருத்தர்கிட்ட உண்மையிலேயே சர்ஜரி பண்ணணுமா அப்படின்னு நம்ம கேட்டுக்கொள்வதில் எந்த விதமான தவறும் இல்லை. சரியான முறையில் அந்த நோயை கண்டுபிடித்து சரியான மருந்தை பரிந்துரை செய்வது தான் சிறந்த மருத்துவருடைய பங்கு. மூன்றாவது என்னன்னா மருந்து. இந்த மருந்து எப்படி இருக்கணும்னா ஹெவி டோஸாக இருக்கக்கூடாது. ஏன்னா சில நேரங்களில் ஹெவி டோஸாக சாப்பிட்டோம்னா பல்வேறு விதமான பிரச்சனைகள் வந்துடும். தேவையில்லாமல் ஸ்டீராய்டு கொடுக்கக்கூடாது. தேவையில்லாமல் பக்க விளைவுகள் ஏற்படுத்தக்கூடிய மருந்துகளை நாம் கொடுக்கக்கூடாது. இதெல்லாம் ரொம்ப முக்கியம். அதனால் மருந்துக்கு ஒரு ரோல் இருக்குது. நாலாவதாக உழைச்செல்வான் அப்படின்னா அந்த நோயாளியை பார்த்து கொள்பவர்கள். இன்றைக்கி யார்? செவிலியர்கள். அவர்கள் மிகப்பெரிய பங்கை வகிக்கிறார்கள். மருத்துவருக்கும் நோயாளிக்கும் இடையே ஒரு பாலமாக இருக்கிறார்கள். அவர்கள் தான் மருந்து கொடுக்குறாங்க, அவங்க தான் உணவு கொடுக்குறாங்க, அவங்க தான் அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா உடனே போய் மருத்துவரிடம் சொல்கிறாங்க. இந்த செவிலியர்களை பொறுத்த வரைக்கும் 3 முக்கியமான பெண்மணிகள் உலக அளவில் இடம்பெற்றிருக்கிறார்கள். அவங்கள ஒருத்தர் நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஃப்ளோரன்ஸ் நைட்டிங்கேல். இன்னொரு டாரத்தியா ரெக்ஸ். மூணாவது கிளாரா பர்டன். இவங்களாம் அரிய சேவைகள் பண்ணாங்க. இவங்க என்ன பண்ணுன்னா, அந்த நோயாளியை சகல நேரமும் கண்காணித்து அவருக்கு தேவையானவற்றை எல்லாம் கொடுக்க வேண்டும். இந்த ரெண்டுலேயுமே முக்கியமானது என்னென்னா, அன்போடு நாம் அணுகணும். நம்மளுக்கு சலிப்பு வரக்கூடாது. அவர்களுக்கு சரியான மருந்தை கொடுக்க வேண்டும், சரியான உணவை கொடுக்க வேண்டும். அவர்கள் முன்னால் அவர்கள் சாப்பிடக்கூடாததை எல்லாம் வைத்துக்கொண்டு நாம் சாப்பிடக்கூடாது. அவர்களிடம் பரிவையும் கனிவையும் காட்ட வேண்டும். எனவே மருந்தோம்பலும் ஒரு விருந்தோம்பலே. நன்றி, வணக்கம்.